இன்றைய செய்தி. பெரும்பாலான இந்திய மக்கள் மிகவும் ஆபத்தென்று அஞ்சி நடுங்கி பயந்து மரணம் வரை சென்ற நோய்களில் காசா நோயும் ஒன்று, அதாவது டிபி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காசா நோய்க்கான அதாவது டிபிக்கான மருந்தும் மருத்துவமும் இப்பொழுது மிகவும் சுலபமாகி விட்டதன் காரணமாக பல்லாயிரம் மரணங்கள் இன்று தடுக்கப்படுகிறது. அதை உணர்த்தும் விதத்தில் தங்கவயலின் வார்டு நம்பர் 4 வெஸ்டர்ன் பிளாக்கில் பெம்மல் மெடிக்கல் சென்டர் மருத்துவ குழு CSRன் ஃபண்டின் மூலமாக டிபி நோயை எதிர்கொள்ள விழிப்புணர்ச்சி நாடகம் மற்றும் இலவச மருத்துவ முகாமினை 4ஆம் வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி வேணி பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மருத்துவ நிகழ்ச்சியின் மூலமாக பலதரப்பட்ட மக்கள் பயனடையும் விதத்தில் அமைந்தது. தங்கள் யாவருக்கும் வெஸ்லியன் பிளாக் போர்த் வார்டு சார்பாக வருக வருக என்று வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியானது ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி. எதற்காகனா டிபி வந்து ஒரு பெரிய கொடிய நோய். அது வந்து அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரதான் மந்திரி காசி அதாவது டிபி ஒழிப்பு இது வந்து பண்ணிருக்கிறாங்க. அதனால ஸ்ட்ரீட் பிளே நாடகம் மூலியமா நம்மளுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறாங்க. அதனால வந்து யாருக்குன்னா அந்த அறிகுறி இருந்துச்சுன்னா தயவுசெய்து தைரியமா வந்து வெளியே வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம நோய் இல்லைன்னா பல நாள் நம்ம வாழலாம். வெக்கப்பட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு தான் லாஸ். அதனால தயவுசெய்து யாருன்னா அந்த அறிகுறி கண்டினியூவா இரும்பலோ இல்ல வெளியோ அது போல யாருன்னு இருந்துச்சுன்னா தைரியமா என் வீடு இங்கதான் இருக்குது இல்லையா, என்கிட்ட கூட வந்து சொன்னா நான் வந்து உங்களுக்கு நானே போய் கூட உங்க ட்ரீட்மெண்ட் நான் பண்ண வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வழி செய்யறேன். அதே போல வந்து இன்னைக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்குது. நிறைய குளிர்காலம்னால வந்து நிறைய நோய் இருக்குது. அதனால வந்து நீங்க வந்து எல்லா தைரியமா வந்து டாக்டர் கிட்ட உங்க பிரச்சனையெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு தீர்வு காணுவாங்க. இன்னும் சார் நீங்க CRSF ஃபண்ட்ல வந்து நிறைய உதவி செய்யுங்க. பெம்மல் மூலியமா KJF வில்லேஜ்ல எல்லாம் உதவி செய்யுங்க. தயவுசெய்து எங்க மைனிங் ஏரியாவுக்கு என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு தயவுசெய்து எங்க மைனிங் ஏரியாவுக்கு என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு தயவுசெய்து எங்க மைனிங் ஏரிयाको है ना पन्ना चलते मैडम ये बीजेएमएल एरिया है, बहुत गरीब लोग रहता है, इसलिए आपका CRS फंड में हमको थोड़ा उपयोग करने के लिए आप थोड़ा हेल्प करना, क्यों तो बहुत इधर काम नहीं कुछ नहीं हम। और एक है आप विमल को ज्यादा लोग इधर काम करता है, आपको हेल्प करता है, इसलिए आप हमको हेल्प करना बोलकर ये आपको रिक्वेस्ट है। प्लीज हमको वाटर इसलिए हमको थोड़ा हेल्प करना। थैंक यू। ಡಾಕ್ಟರ್ ರಿಪೋರ್ಟ್ ಅನ್ನು ವಿವರವಾಗಿ ನೋಡಿ ಅವರಿಗೆ ಕ್ಷಯರೋಗ ಇರುವುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಮಾಲ್ ನ್ಯೂಟ್ರಿಷನ್ ಇಂದಾಗಿ ಅವರಲ್ಲಿ ರೋಗ ನಿರೋಧಕ ಶಕ್ತಿ ಕಡಿಮೆಯಾಗಿರುತ್ತೆ. ರೋಗದ ಬಗ್ಗೆ ವಿವರವಾಗಿ ತಿಳಿಸಿ ಔಷಧಿಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. ನಮ್ಮ ನಾಟಕದ ರಚನೆ ಮತ್ತು ನಿರ್ದೇಶನ ಶ್ರೀ ಅಚ್ಯುತ ಸರ್. ನೀವೆಲ್ಲರೂ ಈ ನಾಟಕವನ್ನು ವೀಕ್ಷಿಸಿ ಆನಂದಿಸಲು ಮತ್ತು ಜಾಗೃತಿ ಸಂದೇಶವನ್ನು ಮನೆ ಮನೆಗೂ ತಲುಪಿಸಲು ನಮ್ಮೆಲ್ಲರ ವಿನಂತಿ. ನಮ್ಮ ನಾಟಕದ ಹೆಸರು, ಇವತ್ತಿನ ನಾಟಕದ ಹೆಸರು ತಲ್ಲಣಿಸದಿರೋ ಮನುಜ. We have arranged this stage.
street play and also followed by camp. On this great occasion, I welcome our EK Madam, EK1, MC and all the people gathered here on the stage and off the stage. It is the street play about spread of the TB. TB is one of the major disease in India which has killed many people. In future it should not happen. That's why government has planned a program called Total TB Eradication Program by 2025, and according to WHO, eradication program will be till 2030. But our Indian government under Pradhan Mantri TB Mukt Bharat, we wanted to eradicate as early as possible. For this, many programs are done. One of this program is that TB eradication program, by giving awareness to the people how the disease comes, what are the symptoms, how to treat the patient. It is be demonstrated by a kit done by our medical center doctors. I welcome one and all to witness this drama. Thank you. க்ஷயரோகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டிபின்னா தெரியும்ல? தெரியுமா இல்லையா? காசநோய். காசநோய் ஒரு கொடி நோய் இருக்கலாம், ஆனா இப்ப இல்ல. இப்போ இது ரொம்ப அபாயகரமான நோய் இல்ல. இத நாம தடுக்கலாம், குணப்படுத்தலாம் மற்றும் ஒழிக்கலாம். சரியா? இந்த நோய் ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடிய தொத்து நோய். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? இந்த நாடகம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். எப்படின்னா இந்த நோயை எப்படி தடுக்கிறது, நமக்கு வராம எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது, வேறவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க கூடாது, மற்றும் இந்த நாட்டில இருந்து இந்த நோயை எப்படி நம்ம ஒழிக்கலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு இந்த நாடகம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெள்ள தெளிவா கொடுக்க போது. நீங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா?